பன் பீட்சா ஒரு அருமையான ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக். நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ இந்த பன் பீட்சா நிறைய சாப்பிட்ருக்கேன். நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ இந்த பன் பீட்சா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். பன் பீட்சாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் பேக்கரி பன்னே யூஸ் பண்ணுறேங்க, மில்க் பன்னே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாவ் பன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், டின்னர் ரோல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குதோ கடைக்கிட்ட நீங்கள் அது வாங்கி அதுவே யூஸ் பண்ணலாம். பன் வீட்டில் தயார் பண்ண தெரியும்னா நீங்கள் பன் வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பொடியாக பச்சை மிளகா, பொடியாக பூண்டு, வெங்காயம், குடமிளகா எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். டொமேட்டோவை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெடி டு யூஸ் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ண போகிறேன். ஆலிவ்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணலாம். கிரேட் பண்ணி வச்சுருக்க செடார் சீஸ் அண்ட் மொசரல்லா சீஸ். டொமேட்டோ கெச்சப்பை வந்து டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில். 1/4 கப்பு டொமேட்டோ கெச்சப்பை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இட்டாலியன் சீசனிங் சில்லி ஃப்ளேக்ஸை யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆரிகானோ கூட யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் முதல் வந்து பீஸா சாஸ் வந்து தயார் பண்ணிக்க போகிறேன். பீஸா சாஸ் வீட்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம தயார் பண்ணிக்கலாங்க. பன் பீட்சா, பிரெட் பீட்சாக்கெல்லாம் சாஸ் நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம். சின்ன கடாயை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் மிதமான தீயில். அதில் வந்து வெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாலேருந்து ஃப்ளேவர் நல்லா அந்த சாஸுக்கு இறங்கணுன்ற தொட்டு நான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் சேர்க்கிறதுனாக்கா நீங்கள் வந்து பார்த்து சேர்த்து கொடுங்க. அது வந்து மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். ஸோ டொமேட்டோ கெச்சப்பில் ஆல்ரெடி நிறையா இருக்கும் காரம். ஸோ அதுக்கு நீங்கள் விட்டுடலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகணும், கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்து நான் கரைச்சிருக்கேன் தண்ணியில். அதுக்கு பிறகு நான் அதை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் அப்படியே திக்காக நீங்கள் டொமேட்டோ கெச்சப் சேர்த்திங்கன்னா அது அடி பிடிக்கும், தீஞ்சு போகும். இப்போ இந்த டொமேட்டோ கெச்சப்பை நல்லா கொதிக்க விட்டுருக்காங்க. அது நல்லா இருக்கிற எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வாடி வரணும். அண்ட் அந்த பூண்டு பச்சை மிளகாலேருந்து ஃப்ளேவர் அதுக்கு ஏறணும். உப்பு மிளகுத்தூள் நான் சேர்க்கல, ஏன்னா டொமேட்டோ கெச்சப்பில் ஏற்கனவே நிறைய உப்பு இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது இறக்கி ஒரு பக்கம் வச்சுட்டேன். பன்னை வந்து பாதி பாதியாக நான் ஸ்லைஸ் பண்ணிக்கினேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் வந்து என்னோடய பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். For regular updates வந்து என் Instagram, Facebook and Twitterல லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். The same recipe is also posted in YouTube English. YouTube Englishோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டாப் போர்ஷன் ஆஃப் த பன்னுக்கு நான் வந்து வெண்ணெய் சேர்த்துருக்கேன். பேஸில் வந்து அந்த செஞ்சு வச்சுருக்க பீஸா சாஸ் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். டாப் போர்ஷன் கூட கொஞ்சமாக அந்த பீஸா சாஸ் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து பேஸ் போர்ஷன் பன்னில் வந்து டாப்பிங்ஸ் நான் வந்து தூவ போகிறேன். ஃபஸ்ட்டு லேயர் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம். அடுத்து வந்து ரெடி டு யூஸ் கார்ன் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் வாங்குறதா இருந்தாக்கா நீங்கள் அதை வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு யூஸ் பண்ணணும். பொடியாக நறுக்கி வச்சுருக்க குடமிளகா, இந்த மாதிரி ஒன்று ஒன்று நான் லேயர் பண்ணிட்டேங்க. வெஜ்ஜீஸ் எல்லாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பச்சை அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் வதக்கி கூட நீங்கள் இது மேலே லேயர் பண்ணலாம். மேலே வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளி இப்போ நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாழி சேர்த்துருக்கேன், அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நான் சீஸ் மேலே திருவி வச்சுருக்கிறது சேர்க்க போகிறேன்.
நீங்கள் இது வந்து அவன்லனா பேக் பண்ணலாம், இல்லைனா தவா மேலே அப்படியே ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகிடும். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வந்து தவாவில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மைக்ரோவேவில் கூட வைக்கலாம். நான் வந்து மைக்ரோவேவில் தான் வச்சு இந்த சீஸை நான் மெல்ட் பண்ணேன். ஸோ மேலே வந்து திருவுன சீஸை சேர்த்துருக்கேன். அந்த சீஸ் ஸ்லைஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்பவே ப்ரோசஸ் பண்ணதான். ஸோ அது நான் நிறைய யூஸ் பண்ணுறதில்ல இப்போல்லாம். அது ரொம்பவே ப்ரோசஸ் பண்ண சீஸ் தான். ஸோ அது வந்து நான் அவ்வளோவா விரும்புறதில்ல யூஸ் பண்ணுறதுக்கு. சீஸ் திருவி தான் நான் சேர்த்துக்குவேன். இப்போ இந்த சீஸ் நல்லா திருவி சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் ஹையில் மைக்ரோவேவில் வச்சேன். அந்த சீஸ் மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். சீஸ் நல்லா மெல்ட் ஆனதும் இது ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே வந்து ஒரேகானோ, இட்டாலியன் சீசனிங், கொஞ்சமாக அந்த சில்லி ஃப்ளேக்ஸ். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு 8 இயர் ஓல்டு 9 இயர் ஓல்டு சில்ட்ரனுக்கு காரம் பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் காரம் சேர்த்து கொடுக்கலாம். மேலே வந்து ஆலிவ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து இப்போ நான் வந்து இது பரிமாற போகிறேன். ரொம்பவே அருமையான பன் பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சின்ன குழந்தையில இது நிறைய சாப்பிட்ருக்கேன், பேக்கரியிலேருந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மாவும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பன் பீட்சா. ஒரு நிறைய நாஸ்டாலஜிக் இருக்குது எனக்கு. நான் சின்னப்போ நிறைய பண்ணியிருக்கேன். ஆஸ் அ டீனேஜர் கூட நானே செஞ்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பன் பீட்சா இன்றைக்கி உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா, இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.